இது எங்க தலைவருக்கான ஒரு போஸ்ட். எங்க தலைவர் காதுல போய் இது ரீச் ஆகணுன்றதுக்காக ஒரு போஸ்ட். பட் இந்த விஷயம் அவருக்கு ரீச் ஆனா நல்லா இருக்கும். நேற்று ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போயிருந்தேன். ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல மேஜரா ரெஜிஸ்டர் ஆகிற டாக்குமெண்ட்ஸ் மேஜரா பாத்தீங்கன்னா டிஸ்அக்ரிமெண்ட் இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் மேஜரா ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. ஏன்னா லீகலி போறப்ப அவங்களுக்கு அதுல ப்ராப்ளம் எதுவும் வரக்கூடாதுன்றதுனால. ஸோ எஸ், ஒரு லேண்ட் டாக்குமெண்ட்டை ரெஜிஸ்டர் பண்றோம், அதுக்கு கவர்மெண்ட் ஃபீஸ் கட்டுறோம், ஃபைன், ஒரு 9%. ஏன்னா அவங்க அதுக்கான ட்ரைனேஜ் பண்ணணும், நிறைய விஷயம் பண்ணணும், அதெல்லாம் கரெக்ட். ஒரு மேரேஜ் டாக்குமெண்ட் பண்றோம், ஒரு லீகல் இஷ்யூ வந்ததுன்னா அந்த டாக்குமெண்ட்டை பண்றோன்றதுனால நம்ம அதுக்கான ஃபீஸ் கட்டுறோம். இது இல்லாம எம்ஓடின்ட்டு, அதாவது மார்ட்கேஜ் ஆஃப் டாக்குமெண்ட் பண்ணுவோம். அந்த மார்ட்கேஜ் ஆஃப் டாக்குமெண்ட் என்னன்னா, நம்ம பேங்க்ல வந்து ஒரு லோன் எடுக்கிறதுக்கு இந்த டாக்குமெண்ட்டை வச்சு நாங்க லோன் எடுக்கிறோம் அப்படின்றதுக்காக ஒரு எம்ஓடி ஒன்று பண்ணுவோம். அதுக்கு எதுக்கு வந்து 0.5% கவர்மெண்ட் ஃபீஸ்? இப்ப அந்த 0.5% கவர்மெண்ட் ஃபீஸ்ன்றது 65 லட்சம் ரூபாய் லோன் எடுக்கிறவங்களுக்கு நியர்லி 40,000 ரூபாய் வரும். அதை நான் என்ன கேக்குறேன், அந்த லோன் எடுக்கிறதே வந்து ஒரு கஷ்டத்துக்காக தான். அந்த லோன் எடுக்கிறதே வந்து வீட்டுல ஏதோ ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி, இல்ல குழந்தையோட எஜுகேஷன், இல்ல வீட்டுல ஒருத்தங்களுக்கு கல்யாணம் பண்றதுக்கு, இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு தான் வாங்கின லேண்ட அடமானம் வச்சு அதுக்கான காசை வாங்குறது. அதுக்கு எதுக்கு கவர்மெண்ட் ஃபீஸ்? இவ்வளோ வருஷமா அதை தான் தலைவர் வாங்கிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு இது உங்க காதுக்கு ரீச் ஆச்சுன்னா, இது இல்ல ஏதாவது ஒரு மினிஸ்டரோ எம்எல்ஏவோ யாராவது ஒருத்தர் பாத்தீங்கன்னா இதை எடுத்து பேசுங்க. தயவு செஞ்சு இதை கட் பண்ணுங்க. எம்ஓடி பண்றதுக்கு எதுக்கு கவர்மெண்ட்டுக்கு 40,000 ரூபாய் 50,000 ரூபாய் ஃபீஸ் கட்டணும்? என்ன பாயிண்ட் இருக்கு? 0.1% வாங்கிக்கோங்க. எதுக்கு? ரிஜிஸ்டர் பண்றதுக்கு, அந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல ஓடுற ஏசிக்கு, இல்ல வாட் எவர் 0.1% வாங்கிக்கோங்க. இல்ல ஏதோ ஒரு மினிமல் ஃபீஸ் வாங்கிக்கோங்க. கடன் வாங்குறவங்க கிட்டயே ஃபீஸ் வாங்குறதுல என்ன பாயிண்ட் இருக்கு? ப்ளீஸ் 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 இதை கொஞ்சம் ரீச் ஆகிற வரைக்கும் ஷேர் பண்ணுங்க. இது எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.